மீசை அண்ணாச்சி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவாசகத்தினுடைய சிவபுராணம் என்கின்ற பாடலின் 5 வரிகளாக விளக்கத்தை பார்த்து கொண்டு வருகின்றோம். 16 பகுதிகளை பார்த்து விட்டோம். 17வது பகுதியாக 81 வரியிலிருந்து 85 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்கவிருக்கின்றோம். மாற்றமாம் வையத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தையினுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானை வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் ஐயா அரணே ஓயென்று. அடுத்ததாக போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மையானார். இடையராது மாறுபாடு அடைந்து வருகின்ற இந்த பூ உலகிலே வெவ்வேறு வடிவங்களோடு எங்களை நீ அறிவாய இலங்குகிறாய், அரியவனாக விளங்குகிறாய். ஆமாம், இந்த பிரபஞ்சத்திலேயே பிரஞானமே, திறந்த பிரஞானமே, நீ என் உள்ளத்தினுள் ஊற்றான உண்ணார் அமுதே, உணவிலே மிகச்சிறந்த உயரிய கிடைக்கற்கரிய அமிர்தமாக நீ விளங்குகிறாய். ஊற்றெடுத்து உண்பதற்கான அரிய அமிர்தமாய் என்னை உடைத்திருப்பவன் நீயே. பாலன் யுவன் கிழவன் என்று வெவ்வேறு விகாரங்களுடைய தசை உடலினுள் உட்கிடப்ப குடியிருக்க ஆற்றேன் ஐயா அரணே ஓ என்று சிலர் ஐயா என்று கூப்பிடுகிறார்கள், சிலர் சிவனே என்று கூப்பிடுகிறார்கள், சிலர் அரணே என்று கூப்பிடுகிறார்கள். எவ்வாறு அழைத்தாலும் எங்களுக்காக ஓடி வந்து எங்களை காக்கின்ற இறைவனாக இருக்கின்றாய், அமுதமாக இருக்கின்றாய். பல்வேறு தசை வடிவங்களாக இருந்தாலும் கூட எங்கள் உடலிலே இருந்து எங்களை இயக்குகிறாய். அப்பேற்பட்ட உயர்ந்தவனாகிய இறைவா, மாற்றமாக வையத்தின் வெவ்வேறாக வெவ்வேறு வடிவங்களாக இருப்பவன் நீயே, தேற்ற தெளிவாக இருப்பவன் நீயே, எங்கள் சிந்தையினுள் அமிர்தமாக ஊறுகின்றவன் நீ, உடம்பில் பல்வேறு தசைகளாக வந்து இயக்குபவன் நீயே. இறைவா என்றாலும் ஐயனே என்றாலும் அரணே என்றாலும் எங்களுக்காக எங்களை காக்கின்ற இறைவனாகிய நீ எப்பொழுதும் எங்களை காப்பாய் என்பது போல மணிவாசக பெருமான் மிக உள்ளம் உருகி ஆனந்தமாக இறைவனுடைய அருட்கடலை வேண்டி அற்புதமாக பாடியிருக்கின்றார். இதுபோன்ற விளக்கங்களை நாம் மட்டும் அறிவது மட்டுமல்லாமல் நம் குழந்தைகளுக்கும் சொல்லி இறைவன் நாமாக்களை அவர்கள் அறியச் செய்ய வேண்டுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மீசை அண்ணாச்சி நேயர்களே, இறைவனின் பெருங்கருணையை பெற முதலில் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நம்முடைய சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஓம் நமச்சிவாயா என்று கமெண்ட்ஸிலே பதிவிடுங்கள். உங்கள் இல்லங்களில் மட்டுமல்ல, உள்ளங்களிலும் குடியிருந்து இறைவன் நம்மளை ஆட்கொண்டு அரவணைத்து நம்மளை ஒரு ஓங்கார வாழ்விலே நம்மை அழைத்து செல்வார், உயர்ந்த வாழ்வை தருவார். நமக்கான இறைவன் தென்னாடுடைய சிவன், எந்நாட்டில் இறைவன் என்று போற்றப்படுகின்ற அந்த சிவன் நம்முடைய சிவன், நம்முடைய தலைவன், நம்முடைய இறைவன், நம்முடைய வேந்தன் என்பதாக மணிவாசக பெருமான் எழுதியிருக்கின்றார். நன்றி. வாழ்க வளமுடன்.